தனவசிய யோகம் பெறப்போகும் கன்னிராசி. இந்த தனவசிய யோகத்தால் ஏற்பட போகும் மாற்றங்கள், பரிகாரங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த தனவசிய யோகத்தால் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த தனவசிய யோகம் அப்படின்னா என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஜோதிடத்தில் அசுரகுருவான சுக்கிரனும் அசுப தலைவனான சனி பகவானும் இணைவும் மோகனம் தான் இந்த தனவசிய யோகம். மோகனம் என்பது வசியம், அதாவது தனம் என சொல்லலாம். அசுர குருவாகிய சுக்கிரனும் அசுப தலைவன் சனி பகவானும் ஜாதகத்தில் இணைந்து நண்பர்களாகி மகிழ்வார்கள். ஆம், சனி சுக்கிரன் இரு கிரகங்களும் நட்பு கிரகங்களே. அவைகள் இணையும் பொழுது மிகுதியான நன்மைகள் உண்டு. நீதிக்கு அதிபதியாக விளங்குபவர் சனி பகவான். இன்பம், கலைகள் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றிற்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். இவர்களின் இணைவு வசியம். எந்த பாவத்தில் இருந்து இவர்கள் தொடர்பு கொள்கிறார்களோ அந்த பாவத்தின் வழியே பண வசதியை செய்வார்கள். அந்த வகையில் இந்த சுக்கிரன் மற்றும் சனியினுடைய இணைவு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது சனிக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகியவற்றில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் சனி இணைவுதான். சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் ஆகியவற்றில் சனி இருந்தாலும் இணைவாகும். அதே போல சுக்கிரனும் சனியின் நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் இருந்தாலும் இணைவாகும். சுக்கிரனின் வீட்டில்தான் சனி பகவானும் உச்சமடைகிறார். நேரடியாக இணையும் பொழுது பலன்கள் ஒரு வகையாகவும், நட்சத்திரங்கள் வழியாக இணையும் பொழுது பலன்கள் வேறு மாதிரியும் இருக்கும். சில நேரங்களில் வக்ரகதியில் இந்த கிரகங்கள் இணையும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது வேறு மாதிரியான பலன்கள் உண்டு. சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். சுக்கிரன் சூரியனுக்கு 8 பாகைக்குள் வரும்போது வக்ரம் அடைகிறது. சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட இணைவாகவே கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த சனி மற்றும் சுக்கிரனுடைய இணைவின் காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, இந்த கிரக இணைவு உள்ளவர்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டு. படிப்படியாக பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். லட்சுமி கடாட்சம் உள்ள ஜாதகராக இவர் இருப்பார். பண பிரச்சனை என்பது சுக்கிரன் சனி இணைவு உள்ளவர்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தாலும் மிக எளிதாக சமாளிக்கும் தந்திரம் அறிந்தவர்கள். பொதுவாக இந்த அமைப்பு 4ஆம் இடத்தில் இருந்தால் நிறைய ஆடைகள் வைத்திருப்பார்கள். ஆனால் ஆடைகள் இவர்களுக்கு பொருந்தாது. இல்லாவிடில் ஆடைகளில் ஏதேனும் குறைகள் இருக்கும். பழைய வீடாக இருந்தாலும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். புளிப்பு சுவை அதிகம் விரும்புவர்களாக இருப்பார்கள். சனி பகவான் எதையும் தாமதப்படுத்துவார். தாமத திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் சனியை குரு பார்வை செய்தால் தோஷம் குறையும். பரிகாரம் உண்டு. திருமணத்திற்கு பின் இவர்களுக்கு யோகமான அமைப்பு உண்டாகும். இவர்களுக்கு நகையின் மீது அதிக ஈர்ப்பு உண்டு. ஆதலால் நகை தொடர்பான தொழில் செய்யும் எண்ணம் இருக்கும். அதற்கு மற்றொரு கிரகமான வியாழனும் வலிமையாக இருக்க வேண்டும். சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்சுவார்கள். சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்ச மாட்டார்கள். இந்த வேறுபாட்டிற்கு கிரகங்களின் வலிமைதான் காரணம். சனி வலிமையாக இருந்தால் வாகனம் ஓட்டுவதற்கு அச்சம். ஆதலால் வாகனம் ஓட்ட தெரிந்தாலும் ஓட்ட மாட்டார்கள். சுக்கிரன் வலிமையாக இருந்தால் வாகனத்தை வேகமாக செலுத்துவார்கள். இந்த இணைவு உள்ளவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு அசுப கிரகங்கள் இணைவதால் கண் பார்வை வெகுவாக பாதிக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு கண் தொடர்பான அறுவை சிகிச்சைகள் ஏற்படுவதும் உண்டு. சிலர் நவரத்னங்களின் ஒன்றான வைரம் தொடர்பான தொழில் செய்வார்கள். அதாவது வைரம், பட்டை தீட்டுவது, வைர வியாபாரம் போன்றவை இந்த தொழில் இருப்பவர்களுக்கு மிகுந்த லாபத்தினை ஈட்டும். டெக்ஸ்டைல் தொடர்பான துறைகளிலும் சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ராகு இந்த கிரகங்களுடன் தொடர்பு ஏற்பட்டால் இந்த வாய்ப்பு ஏற்படும். இந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தினை பொறுத்து சில குறிப்பிட்ட பலன்கள் ஏற்படும்.
7ஆம் இடத்தில் இருந்தால் டெக்ஸ்டைல் விற்பனை தொடர்பும், 10ஆம் இடத்தில் இருந்தால் துணி உற்பத்தி மற்றும் தறி நெய்தல் தொடர்பான துறைகளில் வாய்ப்புகள் ஏற்படும். சுக்கிரன் வலுவாக இருந்து சனியுடன் இணைவு இருந்தால் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பழைய கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இவர்களுக்கு உண்டு. அதேபோல் சுக்கிரன் மற்றும் சனியினுடைய இணைவின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, சனி என்பது மேகத்திற்கு காரகமாக திகழ்பவர். குறிப்பாக கரிய மேகத்தை சனியுடன் சொல்லலாம். சுக்கிரனின் காரகமான மழை உள்ளது. நீர் ராசிகளிலோ நீர் கிரகங்களுடன் இணைவுகள் ஏற்படும் போது அதிகமான மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சுக்கிரனிற்கு காரகமாக காய்கறிகள், பழங்கள் உள்ளதால் சுக்கிரனை சனி பார்வை செய்யும் காலங்களில் பழங்கள், காய்கறிகள் விளைச்சல் பாதிக்கப்படும். ஆதலால் விலை உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை காலங்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது, லட்சுமி நாராயணனை சனிக்கிழமை அன்று தரிசனம் செய்வது சிறந்த பலனை தரும். அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை ரோஸ் கலர் வஸ்திரம் கொடுத்து வழிபாடு செய்வது சிறந்த பரிகாரம். குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினால் சிறந்த மேன்மை மற்றும் தனவிருத்தி உண்டாகும். அஷ்டலட்சுமியை வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபட்டாலும் அல்லது வெள்ளிக்கிழமை சனி ஓரையில், சனிக்கிழமை சுக்கிர ஓரையில் வழிபாடு செய்தால் நற்பலன்கள் உண்டு. எள்ளில் செய்யப்பட்ட இனிப்பான பண்டங்களை தானமாக வழங்குவதால் சில தோஷங்கள் இவர்களுக்கு ஏற்படாது. அந்த வகையில் இந்த சனி மற்றும் சுக்கிரனுடைய இணைவின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். சுக்கிரனோடு இணைகிறாருங்க. இந்த புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே தருணம் அமையிருக்கு. தடைபட்ட காரியங்கள் அனுகூலமாக நடைபெறுங்க. தொழில்துறையினர் உற்சாகமாக செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமையிருக்குது. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற இருக்கீங்க. அது ஆதாயமானதாகவும் இருக்குங்க. குறிப்பாக கன்னிராசினியர்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு மிகவும் முன்னேற்றமான ஒரு காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதோடு குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதும் பலவிதமான சிரமங்களை குறைத்து நன்மைகளை தரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுக்கு இத்தருணங்கள்ல வேலை பளு என்பது சற்று அதிகரிக்குங்க. அதே போல நீங்கள் எதிர்பாராத பயணங்கள் உண்டு. அதே போல் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதால் குடும்பத்தில் அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாதிரியான நேரங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராசியில் கேது 7இல் ராகு இருப்பதால் அருகிலுள்ள புற்றுமாரியம்மன் கோவிலில் விளக்கிட்டு வழிபடுங்க. ஒரு முறை திருப்பாம்புரம் சென்று வழிபட்டு வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.